கண்டுக்காத மாதிரி நடந்துகிட்டா கஸ்டம்ஸ் ஆபீசரை ஏமாத்திட்டு அர்த்தம் இல்ல. சார் நீங்க செல்வம், நீங்க யாரு, என்ன செய்றீங்க, எந்த குரூப்ல இருக்கீங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் ப்ரூஃபோட உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்க தவிர குற்றவாளியே அவ்வளவு சீக்கிரம் குற்றத்தை ஒத்துக்க மாட்டான். ஆல் ரைட், நவ் யூ கேன் கோ. தேங்க்யூ. பகதி, என்னங்க என்னடா பொண்ண கீழே கேட்டாலும் இல்லங்கிற, மொட்டை மாடியில வந்து பார்த்தாலும் இல்ல, எங்கடா போச்சு? ஏங்க அது கீழே இருக்குதா இல்ல மேல இருக்குதான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? லீவு தானே, எங்க போயிருக்கோம்? ஆமா, வெளியில போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகுதா இல்ல எழுதி வச்சுட்டு போகுதா? இருந்தாலும் உங்களுக்கு கொள்ள கோவம். செருப்பாலடிப்ப ராஸ்கல். உள்ள போ. Okay, Selvam. See you tomorrow. Sweet dreams. Okay. Bye-bye. Bye. ராதா, அப்பா எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? அவன் உன்னை கார்ல இறக்கி விட்டுட்டு போனானேம்மா, அதுக்கு முன்னாலேயே வந்துட்டேன். பெத்தவங்களுடைய சொல்ல தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரபுவதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறதுக்கு காரணமே பிரபுவோட அப்பாதான். அவரும் நானும் சேர்ந்து சத்தியம் பண்ணிக்கிட்டோம், நீயும் பிரபுவும் கணவன் மனைவியா வாழணும். அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். அப்பா, காலம் பூரா நீங்க சொல்றதை கேட்க நான் தயாரா இருக்கேன், என் கல்யாண விஷயத்தை தவிர. உன்னை மெட்ராஸுக்கு படிக்க அனுப்பி வச்ச காரணமே அறிவு வளர்ச்சிக்கு தான், காதல் வளர்ச்சிக்கு இல்ல. காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ராதா, போட்ட கோட்டுக்குள்ள நிக்கிறது தான் பொண்ணோட லட்சணம். நான் விரும்புற செல்வத்தை அடையிறதுதான் என்னோட லட்சியம். மாப்பிள, நீங்க தீர்காயுசோட செல்வம் கொழிக்க உலகம் பாராட்டுற அளவுக்கு வாழணும். அதை என் கண்ணால பார்க்கணும். இதுதான் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அக்களுங்க ஆசீர்வாதம். மாப்பிள, என்னுடைய மக ராதாவை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். அங்கிள், நீங்க தேர்வு சொல்லுங்க, நான் தாலிக்கு ஆர்டர் கொடுத்துறேன். குட், ஆர்டர் பண்ணிடலாம். தாலிக்கு முன்னால வேலி ஒண்ணு குறுக்க நிக்குதே, அதுவும் முன்வேலி. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரிய வைக்கிறேன். எங்க ஊரை சேர்ந்தவன், இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவன், உங்க எதிர்கால மனைவி என்னுடைய மக ராதா மனச மாத்தி உங்க மானத்தை வாங்க பாக்குறான். மாப்பிள, என்ன அங்கிள் குழப்பறீங்க? குழப்பல, குழம்பி போயிருக்கிறேன். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், உங்க எச்ச சொத்தை தின்றவன், அவனுக்கு பேரு செல்வம். அந்த செல்லா காசுக்கு பேரு செல்வம். என்ன மாப்பிளாச்சு? சுட்டுச்சு. ராதா உங்களுக்கு சேரணும்னா செல்வம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். எஸ். கையில் இருக்கிற சிகரெட் விரல சுட்டுட்டா அத கால்ல போட்டு மிதிச்சுதான் ஆகணும்.
காலிங் பெல் அடிச்சுட்டு வரதுல இன்டீசென்ட். யார் பண்ணி? செல்வத்தோடைய ஃப்ரெண்ட். என் வீட்டுல இருந்து பேர் வைக்கலையா? வச்சிருக்காங்க, ஆனந்த் பாபு. இனிமே அவனையெல்லாம் பார்க்க முடியாது, போயிச்சு. நான் செல்வத்தை பார்த்தே ஆகணும். பழிச்சுதாப்பா? ஹலோ செல்வம். செல்வம், உன்னை கொலைகாரனா பார்க்க விரும்பல, பணக்காரனா ஆக்க ஆசைப்படுறேன். மிஸ்டர் பிரபு, இப்ப இடைவேளை, அதுக்கப்புறம் பாரு. அண்ணா அண்ணா, எனக்கு கிளாஸுக்கு நேரமாச்சுண்ணா. இந்த டிரைவர் இன்னும் வரல. நானே கார் எடுத்துட்டு போட்டா? கேர்ஃபுல்லா போயிட்டு வா. இத செலவுக்கு வச்சுக்க. ஓகேண்ணா, பாய். தம்பி, நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. தினமும் ஜெயா செலவுக்கு இவ்வளவு பணம் தேவையா? அம்மா, கொஞ்சம் சாதம் வேணுமா? தங்க அண்ணே, கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது இயற்கை. ஆனா காசு இருக்கிறப்ப நாமும் அனுபவிக்கணும், 4 பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா தம்பி. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. நான் வரேன், போங்க. இந்தாங்க. நாம பிறந்து கஷ்டப்பட்ட இதே கிராமத்துல எந்த மாதிரி பங்களா கட்டி எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த ஆசை நிறைவேறிச்சு இல்லமா? ஆமாப்பா, கடவுள் எப்பவுமே உன்னை நல்லபடியா வாழ வைக்கட்டும். அம்மா, அக்காக்கு இந்த நகையெல்லாம் பத்தாதுல? இன்னொரு 30-40 பவுனுக்கு நகை போட்டா நல்லா இருக்காது? என்னப்பா, என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் நினைச்சு பேச வேண்டாம். இப்ப நான் புது மனுஷன். உங்களுக்கு கூட 3 ஸ்டீம் போட் ஆர்டர் பண்ணிருக்கேன். அடுத்த வாரம் வந்துடும். நான் வரேம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேலை பண்ண? எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் தம்பி. தம்பி, புதுசா ஒரு பற்ற போடலான்னு உத்தேசம். என்ன சொல்லுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல. என்ன பக்ரிசாமி, என்ன எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? யாராவது ஏழை பொம்பளைங்க வந்து கடன் கேட்டா திட்டுறீங்களா, கொடுக்குறீங்களா? அது அன்னைக்கே விட்டுட்டு தம்பி. நல்லது. சரி, நம்ம வீட்டுக்கும் கடற்கரை பங்களாவுக்கும் அனுப்புன அரிசிக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? 2000 ரூபாய் சில்லறதான். இந்தாங்க 5000 ரூபாய். தம்பி, இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், அப்புறம் கழிச்சுக்கலாம். என்ன பாஸ்கர், என்ன விஷயம்? வண்டி எல்லாம் வருது, ஏதாவது செலவுக்கு பார்த்து. இந்த நீங்க 2 பேரும் கடற்கரை பங்களாக்கு வாங்க. வரட்டா?